Hello students, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 10th இங்கிலீஷ் மினிமம் பாஸ் ஆகிறதுக்கான ஐடியா தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் எல்லா क्वेश्चंसையும் அட்டெண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இப்போ ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு ப்ரோஸ் क्वेश्चन அண்ட் ஆன்சர், ப்ரோஸ் பேரா, போயம் பேரா இதெல்லாம் தெரியலனா கூட நீங்க கம்பல்சரி அட்டெண்டிங் क्वेश्चंस இந்த क्वेश्चंस 1 to 14 1 marks நீங்க அட்டெண்ட் பண்ணனும். பஞ்சுவேஷன் மார்க்ஸ், டைரக்ட் indirect, rearrange words, road map, rhyming word, rhyme scheme, alliteration, poetic devices, rearrange sentences, read and answer, supplementary questions வரும், advertisement, notice writing, picture writing, note making, developments, read and answer the questions. இதெல்லாம் நீங்க வந்து பார்த்தாலே டோட்டலா 52 மார்க்ஸ் கேக்குறாங்க. நீங்க வந்து அதுல ஈஸியா 35 மார்க்ஸ் எடுத்து ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போயம் பேரா வந்து ஒன்னாச்சு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுல 5 லைன்ஸ் எல்லா மெமரி போயம்லயும் 5 லைன்ஸ் ஆச்சு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போயம் பேரா क्वेश्चंस எழுத சொன்னாங்கன்னா அதுல 2 லைன்ஸ் வந்து நீங்க போயம் எழுதினாலே போதும். அதுக்கு 1 or 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. எவ்ரி woman, the ant and the cricket, the grumble family, secret of the mission இதெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் question 1 to 14 மார்க்ஸ் எப்படி அட்டெண்ட் பண்ணனும்னா இந்த மாதிரி சிங்குலர் ப்ளூரல் டிப்ஸ் அதெல்லாம் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் டென்ஸ் ஆல்ரெடி நாங்க ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்திருக்கோம். அதெல்லாம் ஈஸியா தான் இருக்கும். அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாலே நீங்க ஈஸியா 14 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சுவேஷன் டைரக்ட் ஸ்பீச்சும் கிட்டத்தட்ட சேம் தான். இப்போ பஞ்சுவேஷன் மார்க்ஸ் எப்படி எழுதணும்னா நீங்க கமா போட்டு நீங்க ஆட் பண்ணி எழுதினாலே போதும். அதுல 1 மார்க்ஸ் நீங்க ஷூரா எடுத்துடலாம். அதுக்கு அப்புறம் இன்டைரக்ட் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச்ல வந்து பாத்தீங்கன்னா கமா வச்சு வர்றத நீங்க அதை எடுத்துட்டு தட் ஆட் பண்ணாலே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கு அப்புறம் ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து ஃபர்ஸ்ட் வர வேர்ட் வந்து சப்ஜெக்ட், செகண்ட் வர வேர்ட் வந்து verb, அதுல வந்து நோ நேம் ஆர் pronoun ஃபவுண்ட் அதுல இல்லனா மெயின் வேர்பா நம்ம எதை எடுத்துப்போம்னா சப்ஜெக்ட்டை தான் எடுத்துப்போம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இருக்கு. இதெல்லாம் ரீட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எக்ஸாமுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் வீடியோவும் இந்த சேனல்ல அப்டேட் பண்றோம், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எல்லா क्वेश्चंसையும் அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் கம்பல்சரி क्वेश्चंसன்னு இதில் 52 மார்க்ஸுக்கு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம். அதை ஃபஸ்ட்டு தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர், பேராகிராஃப் அதெல்லாம் எழுத தெரியலனாலும் இந்த மாதிரி கிராமர் பார்ட் அட்டெண்ட் பண்ணி கூட நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இது ஸ்லோ லேர்னர்ஸ்க்கான ஒரு வண்டர்ஃபுல் வீடியோ தான். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.